அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய 2வது திங்கட்கிழமை. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீர் தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் உள்ள பண கஷ்டம் எல்லாம் நீங்கும், நிம்மதி பெருகும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவை தாண்டி இன்னைக்கு காலையில் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வெறும் 10 அரிசியும் ஒரு குறிப்பிட்ட நம்பரையும் பயன்படுத்தினோம்னாவே நம்முடைய பண கஷ்டமும் நீங்கும். மேலும் என்ன கோரிக்கை வேண்டுமானாலும் நிறைவேறுவதற்கு அந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த நம்பருக்கான போர்ட்டல் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குது. இரவு 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதனால் அந்த 2 வீடியோக்களினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். 2ஐயும் செய்யறதுனாலும் தாராளமாக செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எது முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு திங்கட்கிழமை நாளாக கருதப்படுது. அதுவும் கார்த்திகை திங்கட்கிழமை அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 718 அப்படிங்கிற நம்பருக்கான போர்ட்டலும் இருக்குது. அதனால் இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரம் எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரம் செஞ்சும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். மேலும் அவங்களுடைய முகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு களைப்பாக சோர்வடைஞ்ச மாதிரி, ஒரு இருள் அண்டுன மாதிரி இருப்பாங்க. அதாவது அவங்க கருப்பாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்கன்ட்டு சொல்ல வரல. ஏன்னா கருப்பாக இருந்தாலும் நல்ல பொலிவோட தான் இருப்பாங்க எல்லாரும். யாருக்கு ரொம்ப கவலைகள் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் அவங்களுடைய கவலைகளை இந்த மாதிரி முகத்தின் மூலமாக வெளிக்காட்டுவாங்க. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கவலை தோய்ந்த ஒரு முகமாக இருக்கும். என்னதான் அவங்க பவுடர் அடித்து பொட்டு வச்சு நீட்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கவலைங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ இது போன்ற முகமெல்லாம் நமக்கு டயர்ட் ஆகாமல் நல்ல ஒரு பிரிஸ்காக தெளிவாக மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து உடனேயுமே எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிற மாதிரி நம்மளுடைய முகத்தை மாற்றுவதற்கும், நம்முடைய நிறைவேறாத வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும், வீட்டில் பண கஷ்டம் வராமல் இருப்பதற்கும் இந்த மெத்தடை நம்ம செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அது எத்தகையதாக இருந்தாலும் சரி, வேலையாகட்டும், திருமணமாகட்டும், நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஆகட்டும், சொந்த வீடு, வாகனம், எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யும்போது கட்டாயம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நிறைவேறும். சரி, இதுக்கு ஏதாவது பூஜை செய்யணுமா, ஏதாவது மந்திரங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அற்புதமாக நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்க முடியும். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எந்த நேரம் காலமே பார்க்க தேவையில்லை. திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள். இந்த பரிகாரத்துக்கு நம்ம நீரை வச்சு பயன்படுத்துகிறோங்கும் போது நீர்க்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திர பகவானை சொல்லலாம். அதனால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நாள்கிழமை கூட பார்க்க தேவையில்லை. ராகு காலம், யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. எந்த நாளாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி இதே மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனே ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நிறைய பேர் செஞ்சு உடனடியாக பலனடைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பைசா செலவில்லாத பரிகாரம், வெறும் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா கண்ணாடிக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் உட்கரிக்கக்கூடிய சக்தியும் உண்டு, நீருக்கும் அது உண்டு. கண்ணாடி பிரதிபலிக்கும் நல்லா. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மேலும் கண்ணாடி பொருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள்
பீங்கான் கப்பு, பீங்கான் பவுலு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மண் பாத்திரம், ஒரு பானை மாதிரி சின்னதாக வச்சுருக்கீங்க, மண்ணில் ஆன ஒரு டம்ளர் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மெட்டீரியலில் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 3மே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த சில்வரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் சில்வர் இல்லைன்னா நான் சொன்னது 3 பொருள் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீர், சுத்தமான தண்ணீர் நீங்கள் நிரம்ப வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ உங்களுடைய வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்களில் ஒத்திக்கோங்க. உங்கள் தலையில் உங்களை நீங்களே வந்துட்டு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி கொஞ்சம் தடவி கொடுங்க. அப்படியே கீழே அந்த நெத்தியிலேருந்து அப்படியே உச்சந்தலைக்கு அப்படியே நீவி விட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு 3 தடவையிலேருந்து ஒரு 5 தடவை செய்யும் போதே மைண்டு வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதன் பிறகு இப்போ நான் சொல்கிறது வந்து செய்யுங்க. இப்போ இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணீரை வந்து உங்களுடைய 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுடைய வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதுக்கு நான் தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, என்னிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது, 5 லட்சம் பணம் இந்த வாரத்திற்குள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கு நிச்சயம் இந்த வேலை கிடைக்கும், நிச்சயம் இந்த பணம் கிடைக்கும், எனக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நான் அழகான குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுப்பேன், எனக்கு சொந்த வீடு மிகவும் பிடித்த மாதிரி நான் அமைத்துக் கொள்வேன், அந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக வாழப்போகிறேன், எனது வீட்டில் எப்போதும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகிக்கொண்டே இருக்கிறது, எனது கணவர் என்னுடன் அன்பாக நடந்து கொள்கிறார், என் குழந்தைகள் என் சொல் பேச்சு கேட்டு நடக்கின்றனர், நான் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பணம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு நல்ல இடத்தில் பிடித்தமான மாப்பிள்ளை அமைவார், பிடித்த மாதிரி மணமகள் அமைவார். இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, அது எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கற்பனையெல்லாம் அப்படியே வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீர்கிட்ட வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த தண்ணீர் வந்து நல்லா அதை உட்கிரகிச்சு வச்சுக்கும். அதன் பிறகு அந்த தண்ணீரில் உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு தெளிவாக தெரியாது தான், ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற கப்புனுடைய அந்த அளவு அந்த இதை ஷேப்பெல்லாம் பொறுத்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது பார்க்கணுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் சொல்லி முடிச்சதும் உங்களுடைய முகத்தை வந்து இந்த தண்ணீரில் வந்து பாருங்கள். பார்க்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங்காக வந்துட்டு பாருங்கள். நல்லா வந்து ஸ்மைல் பண்ணுங்கள். உங்களுடைய சிரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தண்ணீரிடம் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த நிகழ்வு வந்து இப்போ நடந்துருச்சு, அந்த ஹாப்பினஸில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய முகத்தில் வந்து அந்த பூரிப்பு அப்படிங்கிறது வந்து வந்துடும். இப்போ வந்த பிறகு இந்த தண்ணீரினுடைய மேல்புறத்தில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது அப்படியே அந்த தண்ணீரில் வந்துட்டு இந்த சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் சொன்னதையெல்லாம் சீக்கிரமாக நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இது வந்து வரைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரை பொறுமையாக வந்துட்டு நீங்கள் குடிங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் தினந்தோறுமே செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம். தினமும் செய்ய முடியலனா கூட ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேறுவதற்காக வெறும் ஒரே ஒரு இன்டென்ஷனை வச்சு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் செய்யுங்க. இப்போ இந்த வார திங்கட்கிழமை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு தண்ணீர் குடிங்க. இது அடுத்த வாரத்துக்குள்ளே கட்டாயம் வந்து நடந்துடும். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து தண்ணீர் குடிங்க. முடிஞ்சால் ஒரு வாரம் தொடர்ந்து ஒரே கோரிக்கையவே நீங்கள் சொல்லி சொல்லி தண்ணீர் குடிங்க. கட்டாயம் வந்து 7 நாட்களுக்குள்ளார அந்த கோரிக்கையானது நிறைவேறி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.